என் பேரு அரவிந்த். நான் இப்போ பேசுகிற இந்த கதை என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தேன். படித்து முடிஞ்சதும் வீட்டில் நிலைமை சரியில்லைன்னு புரிஞ்சுது. வேலைக்காக வெளிநாடு போனேன். ஆரம்பத்தில் அது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. சில வருடம் கஷ்டப்பட்டா போதும், அப்புறம் செட்டில் ஆயிடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த சில வருடம்னு சொல்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அப்போ தெரியலை. வெளிநாட்டு வாழ்க்கை காலையில் 5 மணிக்கே விடிஞ்சிடும். 5 மணிக்கே எழுந்து வேலைக்கு போயிடுவேன். சூடு, குளிர், வலி, தூக்கம்னு எதையுமே கேட்காது. எனக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான் இருந்துச்சு, என் குடும்பம். ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்சு ரூமுக்கு வந்ததும் ஃபோன் எடுத்துட்டு வீடியோ கால் பண்ணுவேன். அப்பா எப்போ வருவீங்கன்னு என் பையன் கேட்பான். அந்த ஒரு கேள்வி என் உள்ளத்தையே கிழிச்சிடும். இன்னும் கொஞ்ச நாள்டா, அப்பா வந்துடுவேன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு தெரியும், அது கொஞ்ச நாள் இல்லை. என் மனைவி லக்ஷ்மி, அவளும் ஆரம்பத்தில் ரொம்ப அன்பாக பேசுவா. நீங்கள் தான் நம்பிக்கை, கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவா. அந்த வார்த்தைகள் எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு. நாட்கள் வருடங்களாக மாறுச்சு. 1 வருடம், 2 வருடம், அப்புறம் 5 வருஷம். நான் ஊருக்கு வராமலே இருந்தேன். என்னோட பிள்ளைங்க வளர்ந்தாங்க. ஆனால் நான் அதை நேரில் பார்த்ததே இல்லை. பணம் மட்டும் அனுப்புனேன், வீடு கட்டினேன், ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். ஆனால் நான் இல்லாத இடத்துல என் குடும்பம் வளர்ந்தது. ஃபோன் கால்ஸ் மாற ஆரம்பிச்சுது. சில நாட்களாக லக்ஷ்மியோட பிஹேவியர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுது. வீடியோ கால் பண்ணினா பிஸி, அப்புறம் பேசலான்னு சொல்லுவா. லேட்டாக கால் பண்ணுவா. சில சமயம் அவாய்ட் பண்ணுவா. நான் கேட்கல, ஏன்னா நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் முடிவு பண்ணேன், திடீர்னு முடிவு பண்ணேன். இப்போது நான் போகணும், நான் வீட்டுக்கு போகணும். யாருக்கும் சொல்லாமல் டிக்கெட் புக் பண்ணேன். ஒரு சர்ப்ரைஸாக என் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கைக்கே திரும்ப போகணும். ஊருக்கு வந்த நாள் வீட்டு வாசல் முன்னாடி நின்னேன். என்னோட கைகள் நடுங்குச்சு. டோர் நாக் பண்ணேன். கதவு திறந்துச்சு. என்னோட பிள்ளைகள் என்னை பார்த்து நின்னாங்க. ஆனால் அவங்க முகத்தில் அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை. அவர்கள் என்னை பார்த்து யார் இதுன்னு பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த ஒரு நொடி என் இதயம் உடைஞ்சுது. நான் தாண்டா உங்கள் அப்பான்னு சொல்லும்போது என் குரல் குலுங்குச்சு. ஏன்னா வீடியோ கால்லையே இவ்வளோ நாட்கள் பார்த்தவங்களுக்கு நேரில் என்ன அடையாளம் தெரியலை. அவர்கள் மெதுவாக வந்தாங்க. ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் இருந்துச்சு. லக்ஷ்மி, அவள் என்னை பார்த்ததும் அதிர்ச்சியாக இருந்தா. ஆனால் சந்தோஷம் குறைஞ்சது போல இருந்துச்சு. நீங்கள் இப்போவே வந்துட்டீங்களா, சொல்லவே இல்லைன்னு சொன்னா. அந்த வார்த்தை என்னோட மனசில் ஏதோ ஒரு டவுட்டை போட்டுச்சு. சந்தேகம் உண்மையாக மாறுச்சு. அன்னைக்கு நைட்டு அவள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா. நான் கேட்டதும் காலை கட் பண்ணிட்டா. நான் சும்மா இருந்தேன். ஆனால் என்னோட உள்ளம் அமைதியாக இல்லை. அடுத்த நாள் என் நண்பன் ஒருத்தன் என்னை சைட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னான். அரவிந்த், நீ இல்லாத இவ்வளவு நாளில் இங்கே நிறைய விஷயம் மாறிப்போச்சு. உண்மை, நான் நம்பிக்கையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தேன். ஆனால் நான் விட்டுட்டு போன வாழ்க்கை அதே மாதிரி இல்லை. என்னோட மனைவி, என் குடும்பம், என் குழந்தைங்கன்னு அவங்களோட உலகத்தில் நான் ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் இருந்தேன். ஒரு ரியலைசேஷன். அந்த நாள் இரவு நான் தனியாக உட்கார்ந்தேன். என் கையில் இருந்தது பணம். ஆனால் என் மனசில் இல்லாதது அன்பு, உறவு, அருகாமை. நான் எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன், இந்த 5 வருஷம் நான் எதுக்காக வாழ்ந்தேன்? நான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். இத்தனை நாள் வெளிநாட்டில் என் வாழ்க்கையை கழித்து என் குழந்தைகளுக்கு கூட என்ன அடையாளம் தெரியாமல் போனதுக்கு அப்புறமும் கூட நான் பணத்தை தேடி போனால் இது நல்லதில்லை. என் குடும்பத்தோடு தான் இருப்பேன். பணம் கொஞ்சம் குறையலாம், ஆனால் நான் என் பிள்ளைகளோட சைல்ட்ஹுட்டை இழக்க மாட்டேன்.
அடுத்த நாள் காலை நான் எடுத்த முடிவு ரொம்ப பெருசுன்னு எனக்கே தெரியும். நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், என் குடும்பத்தோடு தான் இருப்பேன். அந்த வார்த்தையை சொல்லும்போது என் உள்ளம் லைட்டாக இருந்துச்சு. என்னோட பல வருடங்கள் பாரம் குறைஞ்சிது. பல வருடங்களாக என் உள்ளத்தில் இருந்த வெறுமை இப்போ ஃபுல்ஃபில் ஆச்சு. அந்த ஒரு முடிவால் நிரம்புற மாதிரி தோணுச்சு. ஆரம்பம் முதல்ல சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்களோட விளையாண்டேன், அவங்களோட ஸ்கூலுக்கு போய் ட்ராப் பண்ணேன். மாலை நேரம் அவர்களோட சின்ன சின்ன ஸ்டோரிஸை கேட்டேன். எனக்கு தோணுச்சு, ஒன்றே ஒன்று தான், இதுதான் உண்மையான வாழ்க்கை. லக்ஷ்மியும் ஆரம்பத்தில் நார்மலாக தான் இருந்தா. ஆனால் கொஞ்ச நாளில் அவளோட பழக்கங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தெரிய ஆரம்பிச்சுது. மறைந்திருந்த உண்மை ஒரு நாள் வீட்டு வாசலில் வந்து நின்றுச்சு. வீட்டு வாசலில் சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கையில் பேப்பர்ஸ், முகத்தில் கோபம். லக்ஷ்மி இருக்காங்களான்னு கேட்டாங்க. நான் என்ன விஷயம்னு கேட்டேன். அவங்க சொன்னது, என் காலில் இருந்து நிலம் போன மாதிரி இருந்தது. அண்ணா, உங்கள் மனைவி எடுத்த கடன் 3 மாதமாக இன்ட்ரெஸ்ட் கூட கட்டலை. எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன கடன்னு லக்ஷ்மியை கேட்டேன். அவள் முதல்ல தவிர்த்தா. ஆனால் நான் ப்ரெஸ் பண்ணினப்புறம் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். நான் வெளிநாட்டில் இருந்தப்ப அவள் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கா. பொட்டிக், ஆன்லைன் சேல்ஸ், கோல்டு ஸ்கீம்னு என்னவோ ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் அதில் சக்ஸஸ் எதுவுமே இல்லை. லாஸ். அதுக்கப்புறம் கடன், எடுத்த கடனை அடைக்க மறுபடியும் கடன் வாங்க ஆரம்பித்தா. இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட். அதோட கூட சில அன்னெசசரி எக்ஸ்பென்சஸ். ஆடம்பரமாக வாழணும், நம்ம ஸ்டேட்டஸ் குறையக்கூடாதுன்னு நினச்சா. வீட்டுக்கு வர கடன்காரங்க அந்த நாளில் இருந்து தினமும் யாராவது வீட்டுக்கு ஆரம்பித்தாங்க. எப்போ பணம் தர்றீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் போடலாமான்னு வீடு அட்டாச் பண்ணிடுவோம். குழந்தைகள் பயந்து போனாங்க. வீட்டில் அமைதி இல்லை. நான் அந்த சூழ்நிலையில் நின்றுக்கிட்டு என்னோட மனசுக்குள்ளே கேட்டேன், நான் இவ்வளவு நாளாக எதுக்காக கஷ்டப்பட்டேன்? மனைவியோட மோதல் ஒரு நாள் நான் லக்ஷ்மியிடம் கோபத்தில் கேட்டேன், நீ ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லலை? அவ அழுதா. நான் தனியாக இருந்தேன் அரவிந்த். எல்லாரும் என்னை ஜட்ஜ் பண்ணாங்க. நான் கூட ஏதாவது பண்ணணும், நம்ம ஃபேமிலியை நல்லா இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவள் சொல்கிறதுல உண்மை இருந்துச்சு. ஆனால் அவள் எடுத்த வழி தவறு. அது என் 5 வருட சேமிப்பையும் கடந்து போயிருந்தது. எல்லா கடனையும் கணக்கு பார்த்தேன். அந்த இரவு நான் தூங்கவே இல்லை. ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் கடை, ரெண்டையும் காப்பாற்ற ஒரே வழிதான் இருந்துச்சு. மீண்டும் வெளிநாடு. அடுத்த நாள் காலை போகணும்னு முடிவெடுத்தேன். நான் லக்ஷ்மியிடம் சொன்னேன், நான் மீண்டும் வெளிநாட்டுக்கு போகிறேன். அவள் அதிர்ச்சியாக என்னை பார்த்தா. இப்போதானே நீங்கள் வந்தீங்க, மீண்டும் போகிறீங்களா? நான் மெதுவாக சொன்னேன், இது நம்ம குடும்பத்துக்காகத்தான். இந்த தடவை நான் வேற மாதிரி வருவேன். குழந்தைகளின் கண்கள் போகிற நாளில் என் பையன் என் கையை பிடிச்சு கேட்டான், அப்பா, இப்போவும் போயிடுவீங்களா? அந்த கேள்வி இந்த தடவை இன்னும் அதிகமாக குத்துச்சு என்ன. நான் அவனை அணைச்சிக்கிட்டு சொன்னேன், இந்த தடவை சீக்கிரம் திரும்பி வருவேன். ஆனால் என் உள்ளத்துக்கு தெரியும், இந்த சுழற்சி இன்னும் முடிஞ்சது இல்லைன்னு. வாழ்க்கையில் சில நேரம் நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியாக இருந்தாலும் சூழ்நிலைகள் அதை மாற வைக்கும்.